வாங்க உறவுகளே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கோதுமை களி தான் கிளற போகிறேன். அதை தான் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். கோதுமை களி கிளறதுனால கோதுமை மாவை எடுத்து நல்லா சலித்து எடுத்து ஒரு படியில் போட்டு வச்சுட்டேன். ஒரு அரைப்படிக்கு மேலே மாவு இருக்கும். நீங்கள் எந்த மாவை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி எடுத்து சலிச்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை சலித்து வச்சுருந்தாலும் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சலிங்க. ராகி மாவாகட்டும், கோதுமை மாவாகட்டும், நம்ம பலகாரமெல்லாம் செய்வோம். அதாவது லட்டு, ஜிலேபி இந்த மாதிரியெல்லாம் செய்வோம். அப்படியெல்லாம் எந்த டிஷ் செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த கோதுமை மாவை எந்த மாவை யூஸ் பண்ணுறோமோ அதை நல்லா சலித்து பயன்படுத்துங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி கோதுமை களிக்காகத்தான் கோதுமை மாவை எடுத்து சலித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக இந்த ப்ராசஸை ஒவ்வொரு தடவையும் மறக்காமல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப அவசியமான ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சலித்து வச்சுருப்போம். ஆனால் அதுக்கப்புறமா எறும்பு போகும், பூச்சி இருக்கும், பூச்சி கூடு பிடிக்கும். இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் மாவில் உருவாகும். அதனால் கண்டிப்பாக எது செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி அதையே சலித்து செய்யுங்க. இப்போ களி கிளறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டுக்கிறோம். எனக்கு இந்த தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி ஊற்றி கஞ்சி காய்ச்சி அதுக்குள்ளே மாவு போட்டு கிளறதுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக தண்ணியிலையே மாவு போட்டு கிளறும்போது எனக்கு கட்டி கட்டியாக ஆயிரும். புருடுன்னு சொல்லுவாங்க. அதையே உள்ளே மாவு வேகாமல் அப்படியே இருக்கும், கட்டியாக இருக்கும். அதைத்தான் புருடுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி ஆகிறதுனால நான் எப்போவுமே கஞ்சி காய்ச்சி அதுக்குள்ளே தான் மாவு போட்டு கிளறுவேன். எந்த களி கிளறுனாலும் சரி நான் அந்த ப்ராசஸிங் தான் பண்ணுவேன். எங்கள் அம்மாலாம் அப்படியே தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே டைரெக்டாக மாவு போட்டு கிளறுவாங்க. ஆனால் அப்போல்லாம் விறகு அடுப்பு இருக்குது, 2 குச்சி வச்சு கவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி இருக்கும். அந்த கவை குச்சி வச்சு சட்டியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு மண் சட்டியில் கிளறுவாங்க. இப்போல்லாம் நமக்கு அந்த வசதி இல்லை. கேஸ் அடுப்பில் தான் செய்ய வேண்டி இருக்குது. அதனால் நம்ம அடுப்பில் இருந்து கீழே எடுத்து வச்சு வச்சு தான் செய்யணும். இல்லைன்னா வலிக்கிட்டு போகும். நம்ம டைரெக்டாக அடுப்புலையே வச்சு களி கிளறது ரொம்ப சிரமம். இப்போ தண்ணி கொதிச்ச உடனே கொஞ்சம் மாவை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதில் ஊற்றி அதை கொஞ்சம் கஞ்சி ஆகிற மாதிரி, அதாவது கூழ் காய்ச்சுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதை போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது ஊற்றிட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம அடிக்கடி இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னுச்சுன்னா கொஞ்சம் அடுப்புட்டு நகர்ந்து வந்துட்டோம்னா பொங்கி வந்துடும், சீக்கிரமாக பொங்கிடும். அடுப்பு பூரா ஆனால் டர்ட்டி ஆக்கிரும். அப்புறம் நம்ம அதையே கழுவி தொடச்சிக்கிட்டு அது ஒரு வேலை செஞ்சுட்டு கிடக்கணும். அதனால் கிட்டேயே இருந்து இந்த கஞ்சியை காய்ச்ச வேணும். இதில் நீங்கள் அரிசி மாவே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் உப்புமா கிளற ரவை இருந்தால் கூட அந்த ரவையும் கூட போட்டு நீங்கள் வேக வச்சு களியை கிளறலாம். அது அவங்கவுங்க விருப்பம்தான். நான் இப்படி செஞ்சு பழகினதுனால நான் இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்போயாச்சும் அரிசி மாவு இல்லை அப்படிங்கிற டைமில் மட்டும் நான் ரவையை போட்டு வேக வச்சு ரவைக்குள்ளே போட்டு கிளறுவேன். அப்படி தான் நான் செய்வேன் எப்பவுமே. இப்போ பார்த்திங்கன்னா அது எவ்வளோ சீக்கிரம் பொங்கி வரும்னு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்புக்கிட்ட மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுப்பு பூரா நாஸ்தி தான் ஆயிரும். ஒரு சைடு பார்த்தா இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்காக 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் பருப்பு உபயோகப்படுத்தி குழம்புலாம் வைக்கணும், அதுதான் லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் பெரும்பாலும் நிறைய வீடுகளில் இன்றைக்கி செவ்வாய் வெள்ளி சாம்பார் தான் வைப்பாங்க. நான் பருப்பை இந்த முறையில் யூஸ் பண்ணி இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக இப்படி பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், மிளகு, வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சுருக்கிறேன் குழம்புக்காக.
அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதையெல்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். நான் பெரும்பாலும் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். ஏதோ ஒரு சில டைமில் மட்டும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறத விட சின்ன வெங்காயம் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. அதனால் சின்ன வெங்காயமே எதுக்குமே யூஸ் பண்ணுங்கள். அது வந்து சளி பிடிக்காது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் கருவாடு போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறக்காக கருவாடு இதைய வந்து இது என்ன கருவாடு சொல்லுவாங்க, என்னமோ கருவாடு பேர் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தலையெல்லாம் கிள்ளிட்டு இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து சுடுதண்ணி வச்சு ஒரு 3-4 தடவை அலசிக்கணும். நாங்கள் பெரும்பாலும் இந்த கருவாடு போட்டு தான் குழம்பு வைப்போம். வறுக்கறதுக்கு இந்த கருவாடு தான் வாங்குவோம். எங்களுக்கு இந்த கருவாடு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம மாவு கொட்டி கிளறி இந்த கஞ்சி காய்ச்சிட்ருக்குறோம். நான் பார்த்திங்கன்னா இந்த குச்சி இதே போல் 2 குச்சி வச்சு தான் எப்போவுமே நான் வந்து களி கிளறதுக்கு பயன்படுத்துவேன். இந்த குச்சி தான். இப்போ வந்து நம்ம அதை கஞ்சி நல்லா காஞ்சு வந்த உடனே நம்ம வந்து மாவை அதுக்குள்ளே போட்டு கிளறணும். நம்ம கேஸ் அடுப்பு பயன்படுத்துறதுனால கீழே மேலே இறக்கி வச்சு தான் இதை கிளறணும். நான் வந்து ஒரே கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் கிளறிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஃபுல்லாக அவ்வளோவா நல்லா காட்ட முடியல. நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே அப்படியே கிளறிட்டு இருக்கணும், கட்டி தட்டாமல். அது நமக்கு வந்து கெட்டியாகிற தன்மை வந்த உடனே மாவை நம்ம போடுறத நிறுத்திக்கணும். இந்த அளவுக்கு மாவு போட்டால் போதும். நான் தண்ணி அளவெல்லாம் ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய மாட்டேன். சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் செய்வேன். இப்போ வந்து கெட்டியாகிடுச்சு. இப்போ இதை வந்து கீழே இறக்கி வச்சு நம்ம இந்த களியை 2 குச்சி வச்சு நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இதோட மட்டும் கிடையாது, மறுபடியும் சுடு தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இந்த களியில் ஊற்றி மூழ்கிற அளவுக்கு அந்த தண்ணியை களியில் ஊற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். மாவு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா வேக வச்சா தான் நமக்கு வந்து இந்த வயிற்று வலி, வயிற்றால போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராது. அதனால் கண்டிப்பாக வேக வைங்க நல்லா. இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, கூழ் மாதிரி காய்ச்சி கெட்டியாக வந்த உடனே அதை வந்து குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 2 விசில் 3 விசில் விட்டு எடுத்துட்றாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் அந்த மாதிரி இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் இதே மெத்தடை பயன்படுத்தி தான் களி கிளறுவேன். எந்த களியாக இருந்தாலும் நான் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 10 நாளைக்கு ஒரு நாளாச்சு கண்டிப்பாக களி கிளறிடுவோம். களி அப்புறம் குழம்போட சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் தண்ணி ஊற்றி வச்சுருந்து அடுத்த நாள் தயிர், சின்ன வெங்காயம் போட்டெல்லாம் கரைச்சி குடிச்சிடுவோம். ஏன்னா எனக்கு களி வந்து சின்னதுலேருந்தே சாப்பிட்டதுனால ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் களி வேக வைக்கிறோம். 10 நிமிஷம் வெந்த உடனே அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். வடித்து எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறக்கி வச்சு நம்ம நல்லா அந்த 2 குச்சி போட்டு நல்லா களியை கிளறணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் ஆற வச்சு வறுத்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா வந்து அதில் ஊற்றிக்கணும். அதில் ஊற்றிட்டு அந்த ஜார் கழுவி மறுபடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த குழம்பை கொதிக்க வைக்கணும். அதாவது எல்லா பொருள்களும் நம்ம வறுத்தே செய்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. கொஞ்சம் நேரம் கொதித்தா போதும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து உப்பு, புளி, காரம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் புளி வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மசாலா அரைக்கும்போது. அல்லது கடைசியில் கூட புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இந்த குழம்பு நம்ம வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு கலந்துருக்குறோம். அதனால் கொதிக்க கொதிக்க குழம்பு வந்து கெட்டித்தன்மை ஆகிட்டு வரும். அதனால் நம்ம வைக்கும்போதே கெட்டியாக வச்சோம்னா ரொம்ப குழம்பு கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றி
அதுக்குன்னு ரசம் மாதிரி அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணியை வைங்க. அப்போ குழம்பு கொதித்து வரும்போது அந்த பருப்பு கெட்டித்தன்மையாகி குழம்பு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா களியில் தொட்டு சாப்பிட்றக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நான் வந்து இடையில களியும் கிளறி எடுத்துட்டேன். இப்போ களி ஒரு பக்கமாக இருக்கட்டும். களி எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுன்னா, நம்ம இப்படி தொட்டோம்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருந்தால் தான் களி நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கோட பதம். சரி, களி ஆயிடுச்சு. அடுத்து குழம்பு வந்து இது வந்து நம்ம கரண்டியில் எடுத்து அப்படியே உருண்டையாக பண்ணி அதில் குழம்பு ஊற்றி சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பும் கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இதையே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கருவாடு அலசி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த கருவாட்டை இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்திக்கணும். அதாவது நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த கருவாட்டை. அப்புறம் இது வந்து அந்த கருவாட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். கருவாட்டில் மண் நிறையா இருக்கும். அதனால் அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கணும். கழுவி எடுத்துட்டு கருவாட்டையும் சேர்த்துக்கிட்டு குழம்ப கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா அந்த கருவாடு வெந்து வந்துருச்சுன்னா அவ்வளோதான். கெட்டித்தன்மை ஆயிடுச்சு பார்த்திங்களா குழம்பு. இப்படி தான் ஆகும். கடைசியில் குழம்புலாம் வெந்த கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கருவாடு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டோம்னா இந்த கூட்டு குழம்பு ரெடி. கருவாட்டு குழம்பு, கூட்டு குழம்பு எது வேணாலும் செய்யலாம். இது வந்து களிக்கு வந்து நல்லா கரெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது போல் சிறுதானிய உணவுகள், ராகியில் களி கிளறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷனுக்கு டச் பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததற்கு நன்றி.